எஸ்எம் சேனல் உங்களை வரவேற்கிறேன். சண்டே ஸ்பெஷல் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து மீன் நீச்சல் அடிச்சுட்டு பார்ப்பீங்க, மனுஷன் நீச்சல் அடிச்சுட்டு பார்ப்பீங்க, ஆனால் கோழி நீச்சல் அடிச்சுட்டு பார்ப்பீங்களா? இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு சிக்கன் கறி வந்து நீச்சல் அடிச்சுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், சிக்கன் லெக் பீஸ் வந்து நீச்சல் அடிச்சுன்னு இருக்குது. பாருங்கள். டாடா பை பாய். எஸ்எம் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். வாங்க, முதல்ல ஒரு கடையை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைஞ்சிருக்கு. இஞ்சி பரவி வைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணுறேன். அது எப்படி இருக்கிறது பார்த்து சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் தயிர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் பொடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் எவ்வளோ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்போ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லை. நெக்ஸ்ட்டு இல்லை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிக்கன் மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், லெக் பீஸ். நல்லா ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஒரே ஒரு இடம் விடாமல் நம்ம சிக்கனை நல்லா மசாலாவில் போட்டு ஊற வச்சுக்கணும். சிக்கனை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தட்டு போட்டு நான் மூடி வச்சுருக்கேன். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம சிக்கன் எடுத்து பொரிச்சா சிக்கன் 65 ரெடி. சிக்கன் ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டமும் தயாராக இருக்குது. கடாயை எடுத்துக்கிட்டேன், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ பொரிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ நான் வெங்காய பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் இதில். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து வெங்காய பேஸ்ட் வந்து இப்போ போட்டிருக்கேன். 100 கிராம் வந்து வெங்காய பேஸ்ட் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காய பேஸ்ட் வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிட்டோம். அப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் எடுத்து நான் போட்டுடுறேன். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வதங்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து லைட்டாக உப்பு சேர்த்தோம். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் வந்து மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம். கடையில் வந்து மசாலாவை ரெடி பண்ணோம்ல, சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். வாங்க போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் வந்து மசாலா நல்லா ஊறிருக்கு. எல்லா சிக்கனும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இதில் வந்து சிக்கன் வந்து நம்ம போட்டுட்டோம். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்காது. சிக்கன் இருக்கிற தண்ணியை வந்து அதில் போதும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கனில் தண்ணியே விடல, ஆனால் சிக்கன் வந்து கடையில் வந்து நல்லா தண்ணியை விட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனும் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றினா சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வேறு என்ன டிஷ்ஷஸ் எல்லாம்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிக்கன் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டாட்டா பாய்.